இன்று 75 வருடங்களாக அகிம்சை ரீதியான போராட்டம், ஆயுத ரீதியான போராட்டம் இரண்டுமே மௌனிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது இராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது. 8 ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றி ஈட்டிய ஜனாதிபதிகள் தமிழ் தலைவர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். இதுதான் வரலாறு. உரிமை எல்லோருக்கும் இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது, உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது, எனக்கும் இருக்கின்றது. வெளிப்படையாக ஆதரிக்கின்றார்கள், சிலர் உள்ளாந்தமாக ஆதரிக்கின்றார்கள், ஒரு சிலர் வெளிப்படையாக எதிர்க்கின்றார்கள். அடையாளமாக இருக்கின்ற எனக்கும் அடையாளத்தின் சின்னமாக அந்த வாக்குச்சீட்டிலே இருக்கின்ற சங்கு சின்னத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரியநேத்திரன் அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் இன்றிலிருந்து தொடங்குகின்றன. பிரச்சார குழுவின் ஏற்பாட்டின்படி அவர் இன்று காலை தந்தை செல்வா நினைவு தூபியில் வணக்கம் செலுத்தினார். தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்கான ஒரு கருவியாகவே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் என்றுமில்லாதவாறு ஈழத்தமிழர்கள் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் பேசும் மக்களுக்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தப்பட்டுள்ளார். அந்த பொது வேட்பாளரை நிறுத்தியவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற அந்த அமைப்பாகும். பொது வேட்பாளராக நான் ஒரு அடையாளமாக மாத்திரம் அதில் இந்த தேர்தலிலே வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். உண்மையில் இந்த அடையாளம் என்பது எனக்கான அடையாளம் அல்ல. அதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தமிழ் தேசியத்தின் பால் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்துச் செல்வதற்கான ஒரு அடையாளமாக இந்த தேர்தல் பயன்படுத்தப்படுகின்றது. இதுதான் உண்மையாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் தந்தை செல்வா அவர்களின் நினைவு தூவி. தந்தை செல்வா அவர்கள் தான் இலங்கை தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அவரின் கொள்கை அடிப்படையிலே தமிழ் இணைந்த வடகிழக்கில் ஒரு சுயநிர்ணய அடிப்படையிலான ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அவர் அந்த கட்சியை ஆரம்பித்திருந்தார். இன்று 75 வருடங்களாக அகிம்சை ரீதியான போராட்டம், ஆயுத ரீதியான போராட்டம் இரண்டுமே மௌனிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது இராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த இராஜதந்திர ரீதியான செயல்பாட்டு அரசியலிலே இன்னும் தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்களா அல்லது விலகி சென்று விட்டார்களா என்பதை காட்டுவதற்காக ஒரு பரீட்சார்த்தமாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பொதுச்சபை நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தல் என்பது நாங்கள் கடந்த 8 ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். 8 ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றி ஈட்டிய ஜனாதிபதிகள் தமிழ் தலைவர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். இதுதான் வரலாறு. ஆகவே அந்த ஏமாற்றத்தில் இருந்து ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஏமாற தயாரில்லை. நாங்களாகவே இருக்கின்றோம். நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இனம். ஆகவே எங்கள் விடுதலை கிடைக்கப்படுவதற்கான ஒரு நோக்கத்தை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் அண்மை நாடாக இருக்கின்ற இந்திய அரசுக்கும் ஒரு தெளிவூட்டலை ஒரு வெளிக்கொணர்வதற்காக இந்த தேர்தலை பார்க்கப்படுகின்றது. ஆகவே அன்பார்ந்த எமது உறவுகள் அனைவரும் இதிலே இன ரீதியாக தனி மனித ரீதியான தேர்தல் அல்ல. பல வேட்பாளர்கள் தனிநபரை முதன்மைப்படுத்தி அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனமாக அவர்கள் தேர்தலிலே வாக்கு கேட்கின்றார்கள். நான் தனி மனிதர்களாக கேட்கவில்லை. எங்கள் மக்களின் தமிழ் தேசிய எழுச்சிக்காக அல்லது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் விளைவாக எங்கள் மக்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை காட்ட இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் 2009 மே 18க்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற கட்சிகள் பல விடயங்களை செய்தாலும் கூட ஒரு குரலிலே ஒரு தேவையை கேட்க முடியாமல் இருக்கின்றது. சர்வதேச ராஜதந்திரிகள் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு குரலில் நீங்கள் உங்கள் கோரிக்கையை முன்வையுங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்தலாம். அடையாளமாக இருக்கின்ற எனக்கும் அடையாளத்தின் சின்னமாக அந்த வாக்குச்சீட்டிலே இருக்கின்ற சங்கு சின்னத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சங்கு சின்னம் என்பது ஒரு தமிழ் மரபின் ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது. ஆகவே அந்த சின்னத்துக்கும் வாக்களிக்க வேண்டும். இதற்கு இங்கே இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் பூரண ஆதரவு தர வேண்டும். அந்த பூரண ஆதரவு தெரிவிப்பதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கான அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் அதிகூடிய வாக்குகளை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த இதில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். அதுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக கூறுகின்றோம். நான் பொது கட்டமைப்பு உறுப்பினர் இல்லை, ஒரு வேட்பாளராக மாத்திரம் வந்திருக்கின்றேன். யார் விலகி இருக்கிறார்கள், யார் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை பொது கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் கேட்டால் நன்றம் என்று நான் நினைக்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் ஜனநாயகம் மிதமிஞ்சிய கட்சி. இப்போ ஜனநாயகம் என்று மிதமிஞ்சி இருக்கின்றது நான் கூறுகின்ற போது எல்லோருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கின்றது கருத்து கூறுவதற்கு.
அவர்கள் கருத்து கூறுகின்ற போது தனி மனிதனாக கருத்து கூறுகின்ற போது தனி மனிதனாக தான் பார்க்கப்படும். ஒற்றுமையாக ஒரு தீர்மானம் எடுக்கின்ற போது அது கூட்டாக தீர்மானம் எடுக்கப்படும். கருத்துக்கள் வருவது என்பது ஜனநாயக உரிமை எல்லோருக்கும் இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது, உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது, எனக்கும் இருக்கின்றது. ஆகவே அந்த கருத்துக்கள் என்பது தனி மனித கருத்துக்களாக பார்க்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த கட்சியின் கருத்தாக அது பார்க்கக்கூடாது. அதுதான் நிலைப்பாடு. நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பலர் இந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றார்கள், வெளிப்படையாக ஆதரிக்கின்றார்கள். சிலர் உள்ளாந்தமாக ஆதரிக்கின்றார்கள், ஒரு சிலர் வெளிப்படையாக எதிர்க்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தல் என்பது எதிர்வரும் காலங்களில் அந்த மாற்றங்களை இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக வாக்களித்து வெற்றி வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அவ்வாறு அவர்கள் விலகிச் சென்றால் இலங்கை தமிழரசு கட்சியும் மக்களிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து தனி மனித அரியணையத்திறன் என்ற அந்த விடயத்தை விட்டு இதொரு கொள்கை ரீதியான தேர்தல், மக்கள் கூட்டாக வர வேண்டும். தந்தை செல்வா எந்த நோக்கத்துக்காக இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது என்பதை உள்ளாந்தமாக உணர்ந்தால் அவர்கள் அனைவரும் வருவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நாட்டின் தலைவர் அழைக்கும் பொழுது கட்சித் தலைவர்கள் அவ்வாறான சந்திப்புகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கூறினார்கள். தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் தலைவரை சந்திப்பது என்பது வழமையானது, இயல்பானது. இந்த அடிப்படையில் தாங்கள் 3 கட்சிகளாக அவ்வாறு நாட்டின் தலைவரின் அழைப்பை ஏற்றிச் சென்றதாக கூறுகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பாக அந்த சந்திப்புகளில் ஈடுபடவில்லை. தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது ஒரு பொது நிலைப்பாட்டின் அடிப்படையில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் கட்சி நிலைப்பாடுகளை தாங்கள் வழமையாக அரசு தலைவரோடு உரையாடும் பொழுது கதைப்பதைப் போல கதைத்திருக்க முடியும். உண்மையான சம்பவம் தான்.